Hello friends, நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து நமக்கு ரெண்டு இன்கம் டாக்ஸ் லேபை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு இன்கம் டாக்ஸ் லேப்ல ஏதாவது ஒரு இன்கம் டாக்ஸ் லேபை நாம சூஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நாம ஃபினான்ஷியல் இயர் 2020-21ல இன்கம் டாக்ஸ் வந்து பே பண்ணணும். அந்த ரெண்டு இன்கம் டாக்ஸ் லேபை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். அது போக உங்களுடைய டோட்டல் இன்கம்ல எப்படி இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நாம பார்க்க போற ரெண்டு இன்கம் டாக்ஸ் லேப்ல ஒரு இன்கம் டாக்ஸ் லேப் வந்து நாம ஃபினான்ஷியல் இயர் 2019-20ல ஃபாலோ பண்ணின பழைய இன்கம் டாக்ஸ் லேப். ரெண்டாவது இன்கம் டாக்ஸ் லேப் வந்து 2020 பட்ஜெட் செஷன்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணின புதிய இன்கம் டாக்ஸ் லேப். சப்போஸ் நீங்க பழைய இன்கம் டாக்ஸ் லேப் படியே இந்த ஃபினான்ஷியல் இயர்லையும் கண்டினியூ பண்ண விரும்புனீங்க அப்படின்னா தாராளமா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு புதிய இன்கம் டாக்ஸ் லேப் படி டாக்ஸ் வந்து கம்மியா வரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா புது இன்கம் டாக்ஸ் லேபுக்கும் நீங்க மாறிக்கலாம். நாம அந்த ரெண்டு இன்கம் டாக்ஸ் லேப் பத்தி பாக்குறதுக்கு முன்னால டோட்டல் இன்கம்னா என்ன, டாக்ஸபிள் இன்கம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு இண்டிவிஜுவலுடைய டோட்டல் இன்கம்ல எதெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னா அந்த நபர் அந்த ஃபினான்ஷியல் இயர்ல வாங்கின டோட்டல் சேலரி பிளஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து ரெண்ட் ஏர்ன் பண்ணியிருந்தா அதுவும் ஆட் ஆகும். பிளஸ் அந்த நபர் ஏதாவது பிசினஸ் பண்ணினா அதுல கிடைக்கிற ப்ராஃபிட் ஆட் ஆகும். பிளஸ் அந்த நபர் வந்து ரியல் எஸ்டேட், ஷேர்ஸ் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ராஃபிட் கெயின் பண்ணினா அதுவும் ஆட் ஆகும். பிளஸ் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆட் ஆகும். அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா எஃப்டி அக்கவுண்ட், ஆர்டி அக்கவுண்ட், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அக்கவுண்ட் இந்த மாதிரியான அக்கவுண்ட்ல கெயின் ஆகிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அது போக ஃபேமிலி பென்ஷன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 4 கேட்டகரிக்குள்ள வராத அதர் இன்கம் எல்லாமே வந்து இந்த அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல கவுண்ட் ஆகும். உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற சில அலவன்சஸ்க்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், லீவ் டிராவல் அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த அலவன்சஸ் வந்து உங்களுடைய டோட்டல் இன்கம்ல இருந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அது போக அக்ரிகல்ச்சர்ல கிடைக்கிற இன்கம், பிபிஎஃப் அண்ட் சுகன்யா சம்ரித்தி அக்கவுண்ட்ல கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட், விஆர்எஸ் அமௌண்ட் இது எதுவுமே உங்களுடைய டோட்டல் இன்கம்ல ஆட் ஆகாது. இதைத்தான் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செக்ஷன் 80க்கு கீழே நீங்க பண்ணியிருக்கிற சேவிங்ஸா இருக்கட்டும், இல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷன் லோனா இருக்கட்டும், இல்ல நீங்க பண்ணின டொனேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உங்களுடைய டோட்டல் இன்கம்ல இருந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இதைத்தான் வந்து டாக்ஸ் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலா உங்களுடைய டோட்டல் இன்கம்ல இருந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் டாக்ஸ் டிடக்ஷனை சப்ராக்ட் பண்ணினா கிடைக்கக்கூடியது தான் டாக்ஸபிள் இன்கம். நீங்க கணக்கு காட்டக்கூடிய டாக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் டாக்ஸ் டிடக்ஷன் இந்த ரெண்டுக்குமே சில லிமிட்ஸை வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் டாக்ஸ் டிடக்ஷன் இந்த ரெண்டையும் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் அடங்கிய ஒரு வீடியோவை வந்து நான் ரெடி பண்ணி இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபியூச்சர்ல ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 60 வயதுக்கு கம்மியா உள்ள நார்மல் சிட்டிசன்ஸ்க்குரிய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2019-20ல ஃபாலோ பண்ணின பழைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பழைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் நாம நம்மளுடைய டாக்ஸபிள் இன்கம் யூஸ் பண்ணி தான் இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். அடுத்து பழைய டாக்ஸ் ஸ்லாப் படி ஒரு நார்மல் சிட்டிசனுடைய டாக்ஸபிள் இன்கம் வந்து 5 லட்சம் இல்ல அதற்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த நபர் வந்து ₹1 கூட கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. சப்போஸ் டாக்ஸபிள் இன்கம் வந்து 5 லட்சத்தை விட ₹1 அதிகமா இருந்தா கூட அந்த நபர் வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் வந்து 4 லட்சம் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ நீங்க வந்து ₹1 கூட கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. சப்போஸ் உங்களுடைய சேலரியில இருந்து ஆல்ரெடி டாக்ஸ் பிடித்தம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணி நீங்க பே பண்ணின டாக்ஸை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் வந்து ரிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு நார்மல் சிட்டிசனுடைய டாக்ஸபிள் இன்கம் வந்து 5,01,000 இருந்து 10 லட்சத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம்ல முதல் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. ரெண்டாவது உள்ள 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து 5% டாக்ஸ் பே பண்ணணும். அடுத்து 5 லட்சத்துக்கு மேல டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு இருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு 20% டாக்ஸ் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் சிட்டிசனுடைய டாக்ஸபிள் இன்கம் வந்து 8 லட்சம் ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த நபர் வந்து
ஃபர்ஸ்ட் உள்ள 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. அடுத்து உள்ள 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து 5% டாக்ஸ் பே பண்ணணும். 2.5 லட்சம் ரூபாய்க்கு 5% அப்படின்னா 12,500 ரூபாய் வரும். அடுத்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல டாக்ஸபிள் இன்கம் வந்து 3 லட்சம் ரூபாய் இருக்குது. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து 20% டாக்ஸ் பே பண்ணணும். 3 லட்சம் ரூபாய்க்கு 20% அப்படின்னா 60,000 ரூபாய் வரும். சோ அந்த நபருடைய டோட்டல் டாக்ஸ் வந்து 72,500 ரூபாய். அடுத்து ஒரு நார்மல் சிட்டிசனுடைய டாக்ஸபிள் இன்கம் வந்து 10 லட்சத்துக்கு மேல இருக்கிற பட்சத்துல அந்த நபர் வந்து அவருடைய டாக்ஸபிள் இன்கம்ல ஃபர்ஸ்ட் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. அடுத்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து 5% டாக்ஸ் பே பண்ணணும். 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் 20% டாக்ஸ் பே பண்ணணும். அடுத்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு இருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு 30% டாக்ஸ் பே பண்ணணும். இதுதான் வந்து பழைய டாக்ஸ் ஸ்லாப் உடைய இன்கம் டாக்ஸ் ரேட். அடுத்து நார்மல் சிட்டிசனுக்கு 2020ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணின புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் பத்தி பார்த்திடலாம். புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் நாம நம்மளுடைய டோட்டல் இன்கம் யூஸ் பண்ணி தான் இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். டாக்ஸபிள் இன்கம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண கூடாது. புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் டாக்ஸ் டிடக்ஷனை கன்சிடர் பண்ண கூடாது. ஆனா கவர்மெண்ட் வந்து ஒரு சில டாக்ஸ் டிடக்ஷன்ஸை மட்டும் டோட்டல் இன்கம்ல இருந்து சப்ராக்ட் பண்ணிக்க பெர்மிஷன் தர்றாங்க. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா செக்ஷன் 80CCD1Bல காட்டக்கூடிய NPS எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இந்த டாக்ஸ் டிடக்ஷனுக்கு நீங்க தகுதியான நபரா இருந்தா உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து இந்த NPS எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை மட்டும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. ஆனா அது பெரும்பான்மையான மக்களுக்கு பயனளிக்காது. புதிய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்லயும் உங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து 5 லட்சம் இல்ல அதற்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்க 1 ரூபாய் கூட கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்லயும் ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல ஃபாலோ பண்ற டாக்ஸ் ரேட் பத்தி பார்த்திடலாம். உங்களுடைய டோட்டல் இன்கம்ல 0ல இருந்து 2.5 lakhs வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. 2.5 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் 5% டாக்ஸ் பே பண்ணணும். 5 lakhsல இருந்து 7.5 lakhsக்குள்ள ஃபால் ஆகிற அமௌண்ட்டுக்கு 10% டாக்ஸ் பே பண்ணணும். 7.5 lakhsல இருந்து 10 lakhsக்குள்ள ஃபால் ஆகிற அமௌண்ட்டுக்கு 15% டாக்ஸ் பே பண்ணணும். 10 lakhsல இருந்து 12.5 lakhsக்குள்ள ஃபால் ஆகிற அமௌண்ட்டுக்கு 20% டாக்ஸ் பே பண்ணணும். 12.5 lakhsல இருந்து 15 lakhsக்குள்ள ஃபால் ஆகிற அமௌண்ட்டுக்கு 25% டாக்ஸ் பே பண்ணணும். 15 lakhsக்கு மேல இருக்கிற அமௌண்ட்டுக்கு 30% டாக்ஸ் பே பண்ணணும். அடுத்து 60 வயதுல இருந்து 80 வயதுக்குள்ள இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 2 இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல உள்ள டாக்ஸ் ரேட் பத்தி பார்த்திடலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பழைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிள் இன்கம் யூஸ் பண்ணி தான் இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் டோட்டல் இன்கம் யூஸ் பண்ணி தான் இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பழைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல டாக்ஸபிள் இன்கம் வந்து 5 லட்சம் இல்ல அதற்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த நபர் வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல டோட்டல் இன்கம் வந்து 5 லட்சம் இல்ல அதற்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த நபர் வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு பழைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல உள்ள டாக்ஸ் ரேட் என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். சீனியர் சிட்டிசனுடைய டாக்ஸபிள் இன்கம்ல 0ல இருந்து 3 lakhs வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. 3 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் 5% டாக்ஸ் பே பண்ணணும். 5 lakhsல இருந்து 10 lakhsக்குள்ள ஃபால் ஆகிற அமௌண்ட்டுக்கு 20% டாக்ஸ் பே பண்ணணும். 10 lakhsக்கு மேல உள்ள அமௌண்ட்டுக்கு 30% டாக்ஸ் பே பண்ணணும். அடுத்து சீனியர் சிட்டிசனுக்கு புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல ஃபாலோ பண்ற டாக்ஸ் ரேட் பத்தி பார்த்திடலாம். ஒரு நபருடைய டோட்டல் இன்கம்ல 0ல இருந்து 3 lakhs வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. 3 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் 5% டாக்ஸ் பே பண்ணணும். 5 lakhsல இருந்து 7.5 lakhsக்குள்ள ஃபால் ஆகிற அமௌண்ட்டுக்கு 10% டாக்ஸ் பே பண்ணணும். 7.5 lakhsல இருந்து 10 lakhsக்குள்ள ஃபால் ஆகிற அமௌண்ட்டுக்கு 15% டாக்ஸ் பே பண்ணணும். 10 lakhsல இருந்து 12.5 lakhsக்குள்ள ஃபால் ஆகிற அமௌண்ட்டுக்கு 20% டாக்ஸ் பே பண்ணணும். 12.5 lakhsல இருந்து 15 lakhsக்குள்ள ஃபால் ஆகிற அமௌண்ட்டுக்கு 25% டாக்ஸ் பே பண்ணணும். 15 lakhsக்கு மேல உள்ள அமௌண்ட்டுக்கு 30% டாக்ஸ் பே பண்ணணும். அடுத்து
80 வயதுக்கு மேல உள்ள சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல உள்ள டாக்ஸ் ரேட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பழைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல என்ன டாக்ஸ் ரேட் அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் சீனியர் சிட்டிசன் உடைய டாக்ஸபிள் இன்கம்ல 0ல இருந்து 5 lakhs வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. 5 lakhsக்கு மேல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சேம் டாக்ஸ் ரேட் தான் ஃபாலோ பண்றாங்க. எந்த சேஞ்சஸும் கிடையாது. அடுத்து புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல என்ன டாக்ஸ் ரேட் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சூப்பர் சீனியர் சிட்டிசன் உடைய டோட்டல் இன்கம்ல 0ல இருந்து 5 lakhs வரைக்கும் எந்த டாக்ஸும் பே பண்ண தேவையில்ல. 5 lakhsக்கு மேல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சேம் டாக்ஸ் ரேட் தான் ஃபாலோ பண்றாங்க. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. எந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி உங்களுக்கு டாக்ஸ் கம்மியா வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு அதன்படி நீங்க பழைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல கண்டினியூ பண்ணலாமா இல்ல புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாபுக்கு ஷிஃப்ட் ஆகலாமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஒரு டைம் நியூ இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் டைம்ல ஒரே ஒரு டைம் தான் நீங்க மறுபடியும் பழைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாபுக்கு வர முடியும். அதனால நியூ இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எந்த ஸ்லாப் வந்து பெஸ்டான ஸ்லாப் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நபர் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், லீவ் டிராவல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த மாதிரி டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் உள்ள அலவன்சஸ் அவைல் பண்றாரு. அடுத்து செக்ஷன் 80C கீழே 1.5 lakhs சேவிங்ஸ் பண்றாரு. அடுத்து ஹவுஸ் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றாரு. என்பிஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அப்படின்னா இந்த நபருக்கு பழைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் தான் பெஸ்டா இருக்கும். டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸும் டாக்ஸ் டிடக்ஷன்ஸும் கம்மியா அவைல் பண்றவங்களுக்கு புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் தான் பெஸ்டா இருக்கும். ஃபைனலா நீங்க பே பண்ணக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு அடிஷனலா 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டாக்ஸ் அமௌண்ட் வந்து 100 rupees அப்படின்னா அடிஷனலா 4 rupees வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் பே பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.